சர்வா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி, வணக்கம். பகல்காம் அட்டாக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறோம். பயங்கரவாத முகாம்களை அழித்தொழித்து இருக்கிறோம். இனிமேல் நம்ம நாட்டை தொடர்றதுக்கு அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொல்லி 2 மாதம் காலம் தான் இருக்கும். அதற்குள்ளாக இன்னொரு அட்டாக், அதுவும் ரெட் ஃபோர்ட்ல டெல்லியில ஹை அண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா இது செக்யூரிட்டி லேப்ஸ் இல்லையா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. நீங்க எப்படி பாருங்க, உங்களுடைய முதல்கட்ட பார்வையினர்ல? செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்கு, அது ஆப்வியஸா இருக்கு. அதனாலதான் நடந்திருக்கு ஒரு விபத்து. பட் முக்கியமா ஒரு 2 ஆங்கிள் மட்டும் தான் எனக்கு தெரியும் பாலாஜி. ஓகே. 2 ஆங்கிள் என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ முஸ்லிம் யூத் மேல பழிய போடுறாங்க. ஒரு உமார் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணாரு. 2 இது சொல்றாங்க. யாரோ ஒரு 2 பேர் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ. காஷ்மீர்ல இருந்த ஒரு டாக்டரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது அந்த லிங்க்ல தான் இருக்கும்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பை சான்ஸ் டாக்டர்ஸ், எஜுகேட்டட் யூத் ரேடிகுலஸ் ஆகி தீவிரவாதத்தை கையில் எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பு மோடி மேல. நீங்க கண்டினியூஸா இந்த 10 வருஷத்துல முஸ்லிம்ஸை எவ்வளவு தாக்க முடியுமோ அவ்வளவு தாக்கிட்டு இருக்கீங்க. வீடு இடிக்கிறாங்க, புல்டோசர் என்கவுண்டர்ஸ் பண்றாங்க, இன்சல்ட் பண்றோம். நியாயம் சங்கிங்களுக்கு ஒரு நியாயம், முஸ்லிம்ஸ்க்கு ஒரு நியாயம். சிறையில போட்டு வச்சிருக்காங்க. காஷ்மீர்ல மக்களை பல ஆயிரக்கணக்கு மக்களை பிஎஸ்சி ஆக்ட்ல போட்டிருக்காங்க. நீ ரேடிகலைஸ் ஆன யூத், பை சான்ஸ் யூத் ரேடிகலைஸ் ஆயிட்டா, அதுவும் படிச்ச யூத் ரேடிகலைஸ் ஆயிட்டானா அதுக்கு முழு பொறுப்பு மோடி. சரி, ரெண்டாவது இந்த மாதிரி பிளாஸ்ட் எப்பவுமே எலெக்ஷன் டைம்ல, புல்வாமா 2019 எலெக்ஷன், பெஹல்காம் நடந்தது, இப்போ இது நடக்குது. சோ இது கண்டினியூஸ்லி அண்ட் நடந்த பிற்பாடு அமித்ஷா அந்த இடத்துக்கு போறாரு. நீ அவ்வளவு வீரம் கிடையாது. ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடந்த இடத்துல நீ அங்க போய் நிக்கிறதுக்கு வீரம் கிடையாது. 2000 ஐ திங்க் சோ ஃபர்ஸ்ட் பீகார் ஸ்டேட் எலெக்ஷன் அப்போ மோடி ஒரு ரேலியில பீகார்ல பேசிட்டு இருக்காரு. அப்போ பாம் பிளாஸ்ட் ஆகுது அந்த ரேலியில. அந்த கூட்டத்துக்கு கிரவுண்ட்ல, எலெக்ஷன் பெரிய கிரவுண்டு, பெரிய கூட்டம். அங்க பாம் பிளாஸ்ட் ஆகி ஒரு 8-9 பேர் செத்து போனாங்க. ஆனா இவர் ஸ்பீச் கண்டினியூ பண்றாரு, மீட்டிங் கண்டினியூ ஆகுது. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? அங்க வெடிச்சது இங்க வெடிக்காதா? அமித்ஷா திரும்பியும் போறாரு அங்க. இப்போ டெல்லிக்கு பிளாஸ்ட் சைட்டுக்கு போயிருக்காரு. ஏன் திருப்பி செகண்ட் பிளாஸ்ட் நடக்காதாங்க? எப்படி தெரியும் உனக்கு? ஒரு 2 கோணம் தான். 2க்கும் நீ தான் பொறுப்பு. பிஜேபி தான் பொறுப்பு, மோடி தான் பொறுப்பு. மாற்றமே வேண்டாம். நீ பிரக்யா சிங் தாக்கூர் மாதிரி தீவிரவாதிகளுக்கு எம்பி சீட் கொடுக்குற. சுவாமி அசீமானந்த் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, RSS நெட்வொர்க் தான் அனைத்து பாம் பிளாஸ்ட் பின்னணியில இருக்குன்ட்டு. அவரோட கன்ஃபெஷன் இருக்கு. ஹேமந்த் கர்கரே அந்த டைம்ல 2026-11 நடந்தது இல்ல, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பீரியட். ஹேமந்த் கர்கரே மாதிரி சின்சியர் ஆபீசர்ஸை கொலை பண்ற சதிங்கிறாங்க. இப்போ ஆக்சுவலி நம்புற மாதிரி தான் இருக்காது. So any blast that has happened here, எலெக்ஷன் கனெக்டடா இருக்கலாம், எலெக்ஷன் கனெக்டட் இல்லாம இருக்கலாம், முஸ்லிம் ரேடிகலைஸ் ஆகி பண்ணியிருந்தாலும் the blame is on Modi. You cannot get away from it. பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ் ஆச்சு பாலாஜி. வாஜ்பேயி பீரியட்ல பார்லிமெண்ட் அட்டாக் ஆச்சு. பார்லிமெண்ட் அட்டாக் ஆகும்போது தேவேந்தர் சிங் மேலதான் அந்த அப்சல் குரு ரொம்ப தெளிவா சொன்னாரு ஸ்டேட்மெண்ட்டை. தேவேந்தர் சிங் தான் என்ன டெல்லிக்கு அமிச்சாரு, இந்த 2 பசங்களை தங்க வைக்க சொன்னாரு. 2, 3, 4 பேரும் தேவேந்தர் சிங் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டா தேவேந்தர் சிங் 1.5-2 வருஷம் முன்னாடி அரெஸ்ட் ஆனாரு. கையும் களமும் JKLF டெரரிஸ்டோட ஆர்ம்ஸோட ஆயுதங்களோட மாட்டிக்கிட்டாரு. 3 மாசத்துல பெயில் கிடைச்சிருச்சு தெரியுமா உங்களுக்கு? இல்ல 4 மாசம் இருக்கும். சின்ன சந்தேகத்துல, காஷ்மீர்ல சின்ன சந்தேகத்துல பப்ளிக் செக்யூரிட்டி ஆக்ட்ல 2 வருஷமா உள்ள இருக்காங்க சந்தேகத்தை அடிப்படையில. UAPA ஆக்ட்ல 5 வருஷமா உமார் காலித் எல்லாம் ஜெயில உட்காந்துருக்காங்க. ஆனா பியூர் டெரரிஸ்ட்
AK-47 RDX-ஓட சீஸ் பண்றாங்க, அவர் வீட்டுல சீஸ் பண்றாங்க, புடிச்சிட்டாங்க. இந்த தேவேந்தர் சிங் டிஎஸ்பி எங்க இருக்காரு? ஃப்ரீயா இருக்காரு இன்னைக்கு. அப்ப இந்த நெக்ஸஸ்ல யாரோட கை இருக்கு? ஒரு சம்பவத்துக்கு பின்னணியில யார் இருக்கா? பஹல்காம் மாதிரி இடத்துல 2000 பேர் இருக்கிற இடத்துல போலீஸ் அவுட் போஸ்ட் கிடையாது. காஷ்மீர் இஸ் த ஹையஸ்ட் மிலிட்டரைஸ்டு ஸ்டேட் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே காஷ்மீர் மாதிரி ஒரு மிலிட்டரைஸ்டு ஸ்டேட் இல்ல. 350 கிலோ RDX உள்ள வந்துருது. புல்வாமா அட்டாக் ஆகுது. பஹல்காம்ல டெரரிஸ்ட் உள்ள வந்துடுறான், வந்து தாக்குறான். இவன் ஆபரேஷன் சிந்தூர் பேர்ல எத்தனை டிராமா. So Modi is an incompetent leader. Amit Shah is an incompetent leader. They must be dismantled. ஏதர் சைட்ல அவங்க தான் பொறுப்பு. ISIS ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் தமிழ்நாட்டுல ஆச்சு, அவனே தான் செத்து போயிட்டான். யாருக்கும் சதி இல்லை, யாருக்கும் ஒரு ஆபத்து இல்லை. என்ன கூக்கூனா அண்ணாமலை, பிஜேபி என்ன கூக்குச்சிங்க, என்ன மாதிரி ரேலி எடுத்தாங்க. IS கூடாரம் நாங்க தமிழ்நாட்டை. இப்ப என்னத்த சொல்ல, இப்ப என்ன சொல்ல? நீ காஷ்மீரை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்க, காஷ்மீர் உன் கையில இருக்கு, யூனியன் டெரிட்டரியை பிரிச்சுட்ட, எலெக்டட் கவர்மெண்ட் இல்லாங்க, போலீஸ் உன் கையில இருக்கு. எப்படி நடக்குது இது? எப்படி இவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கையில இருக்கு? முழு பொறுப்பு இட்ஸ் ஆன் மோடி, ஓனஸ் இஸ் ஆன் மோடி அண்ட் அமித்ஷா. அண்ட் சந்தேகம் ரொம்ப தெளிவா இருக்கு இவங்க மேலதான். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல எக்ஸாக்டா பிளாஸ்ட் ஆகிறதுக்கு என்ன வாட் நான்சென்ஸ். எவ்வளவு நாள் முட்டாளாக்குவீங்க மக்களை? இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரொம்ப ஆக்டிவா இருந்தனாலதான் இது சின்ன பிளாஸ்டா முடிஞ்சிருக்கு. 3000 கிலோ 3000 கேஜி வந்து ஏற்கனவே ஃபரிதாபாத்ல கைப்பற்றப்பட்டிருக்கு. வந்து தமிழ்நாட்டுல போலீஸ் மும்முரமா இல்லாதனால இங்க சிலிண்டர் பிளாஸ்ட் ஆயிடுச்சா? இங்க ஆயிடுச்சா சிலிண்டர் பிளாஸ்ட்ல? ஒருத்தன் தான் செத்தான், அவனே தான் செத்துட்டான். அது போலீஸ்க்கு அது கொடுக்க மாட்டீங்களா கிரெடிட்? என்னையா குழப்பறீங்க? 10 பேர் 12 பேர் 13 பேர் 14 பேர் செத்து போறான். ஃபர்ஸ்ட் 8 இருந்தாங்க, அப்புறம் 12 ஆச்சு, 13 ஆச்சு. டோட்டல் ஃபிகர் இன்னும் கூட வெளியே வரல. பாக்குறவங்க 20க்கு மேல செத்து போனாங்கிறான். அப்போ அங்க செத்து போனது இவ்வளவு கம்மியா செத்து போயிருக்காங்க, நன்றி சொல்லுங்கிறான். நீங்க ஒருத்தர் செத்து போனதுக்கு எப்படி சாவலாங்கிறீங்க? என்ன நாங்க பைத்தியக்காரங்களா நாங்கெல்லாம்? நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பாலாஜி. இதெல்லாம் சும்மா இவங்க கட்டுக்கதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. இல்ல இதுல நீங்க முன்னாடி சொன்னது மாதிரி இதுல டாக்டர்கள் படித்த ஒரு மருத்துவம் படித்த மாணவர்கள் இதுல இருக்காங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர்கள் இதுல இருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இஸ்லாமிய தீவிரவாதம் வந்து மைண்ட் வாஷ் பண்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க. அவங்கள வந்து கட்டுப்படுத்த வேண்டியது எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும்? அவங்களாவே போய் நீங்க பை சான்ஸ் எனக்கு இன்னும் இதுல நம்பிக்கை இல்லை, இந்த கதையில எனக்கு நம்பிக்கை இல்லை. பை சான்ஸ் நம்ம நம்பினாலும் இதை நம்பினாலும் இது காரணம் யாரு? நீ ஒரு கம்யூனிட்டி கண்டினியூஸா இன்சல்ட் பண்ணிட்டு இருப்ப, அவங்க பெண்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருப்ப. நீ காஷ்மீர்ல கம்ப்ளீட் ஃப்ரீடம் பிளாக் பண்ணுவ, அவன் ரிட்டாலியேட்டே பண்ணக்கூடாதா? அவன் திருப்பியும் ரிட்டாலியேட் பண்ண மாட்டானா? நீ முட்டாளா? நான் முட்டாளா? நீ முட்டாளா? புரியலையே. பண்ணுவான்ல. நீ கண்டினியூஸா 1 லட்சத்துக்கு மேல வீடு இடிச்சிருக்காங்க புல்டோசர்ல, 1 லட்சத்துக்கு மேல 7.5 லட்சம் 9 லட்சம் பேர் அகதி ஆயிருக்காங்க இந்த ஆட்சியில. ரிட்டாலியேஷன் வேண்டாம் சொன்னீங்கன்னா எப்படி ஆகும்? நான் பண்றது பண்ணிட்டு இருப்பேன், நான் நியாயம் கொடுக்க மாட்டேன். குல்ஷிஃபா ஃபாத்திமா ஒமார் காலித் பேர் கூகுள் பண்ணுங்க, 5 வருஷமா ஜெயில இருக்காங்க. எதுக்காக? டெல்லி போலீஸும் ஹிந்து தீவிரவாதிகளும் கல் எடுத்து அடிக்கிறாங்க, நெருப்பு வைக்கிறாங்க, கொலை பண்ணாங்க, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. 4 யுத்த போட்டு அடிச்சிருக்கான், சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெரியுது. 4 போலீஸ்காரங்க சேர்ந்து 4 பசங்களை கால் மேல நெஞ்சு மேல கால் வச்சு மிதிச்சு நசுக்குறான், நசுக்கி எடுக்கிறான். என்ன பண்றது அதுக்கு? சோ நீ கண்டினியூஸா ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்யூனிட்டியை ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது நினைச்சா முட்டாள் தரும். பட் அப்ப கூட நான் திரும்ப சொல்றேன், இதுல இவன் சதிதான் இருக்குங்கிற, இவங்க சதியெல்லாம் வேற எந்த சதியுமே இல்லை. ஆனா இறுதியா மோடி வந்து பூட்டான்ல இருக்காரு, அங்கிருந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குற்றவாளிகள் இது வேற சொல்ல மறந்துட்டேன். பூட்டான்ல அடானிக்காக பொறுக்க போயிட்டா. அடானிக்காரன் அவனோட பேஜ்ல போடுறான் ட்விட்டர்ல, 500 மெகாவாட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், 800 மெகாவாட், டோட்டல் 8000 மெகாவாட் டீல் போட்டு கொடுத்திருக்காரு மோடி. 8000 மெகாவாட் பூட்டான் கூட டீல்.
இருந்தாலும் நம்ம பணத்தை வாங்கிட்டு நம்ம பணத்துல 13,000 கோடி பிளேன்ல பறந்துட்டு அடானிக்கு டீல் போட்டுட்டு இருக்காரு ஒரு ஒரு நாட்டிலையும் போய். இவ்வளவு பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்கு, நீ போய் பூட்டான்ல போய் அடானிக்காக டீல் பேசிட்டு இருக்க. கேடு கெட்ட மனுஷன் பாலாஜி. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி பாலாஜி, நன்றி.